எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ மார்னிங் வந்து வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து சொன்னல ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு தென் நவ் வாட்ஸ் டைம் இஸ் 5:55. நான் வந்து இப்போ என்னோட ஸ்பெஷல் அடப்பிரதமன் எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலியில எல்லாருக்கும் வந்து இந்த ரேபிடோ பார்சல் இருக்குல்ல அதில் அனுப்பிச்சி விட்ருவேன். ரிலேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆசிரம் போய் கொடுக்கணும். பட் டைம் இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா 6 லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அதுக்கப்புறம் அதில் நல்ல சுகரை போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போடணும். ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப லவ்வோட சமைச்சா அப்புறம் டேஸ்டாக வரும். இப்போ டக்குன்னு டைலாக் வரல. இதில் வந்து இப்போ இதை வந்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும். அதுதான் சிம்ல வச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அடை இருக்குல்ல இதை வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க. நல்லா இது வெந்துருச்சு. இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இதான் தெரியுதா? இந்த கையில கேமரா, இந்த கையில கரண்டி. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி இருக்கிற ஒரு ஜல்லடையில போட்டு நல்லா வடி கட்டிட்டு இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இதுல வந்து சக்கரை, வெறும் சக்கரை, ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா வீட்டுல காய்ச்சின நெய் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த கீ போட்டு நல்லா கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ப்ரௌன் கலர்ல அதை தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் திராட்சையை தனியா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டு சாரப்பருப்புன்னு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். மோஸ்ட்லி அது மிக்சர்ல இருக்கும். பட் இது மாதிரி வந்து ட்ரையா வாங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு. வெயிட் பண்ணுங்க. இதுதான் இந்த சாரப்பருப்பு. ஸோ இதையும் வந்து அந்த கீல வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு சிம்லே வைக்கணும். ஹைல வச்சுன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் காயாசம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் மூணுத்தையும் தனித்தனியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு கடைசியில் ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. இந்த அடப்பிரதம் ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டா இருக்குங்க. இது வந்து